Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச லைன் கீரையை பொரிச்சு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை பாருங்கள் எப்படி நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்குதுன்னு. எந்த பூச்சியும் அரிக்கல, எதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது கீரை. லைன் கீரையும் புதினா கீரை மாதிரி தான், நம்ம வெட்ட வெட்ட அதிலிருந்து புதுசாக தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு லைட்டாக அந்த கீரையை கீழே வேரை மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரம் நிறையா ஃபில் ஆகிடுச்சு. இந்த லைன் கீரை வந்து டியூவல் கலரில் இருக்கும். வெளி சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும், உள் சைடு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நல்ல கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கீரையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துடலாம். ஒரு பெரிய பேசன் வச்சு அதில் தண்ணி பிடிச்சி கீரையை அதில் போட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். அப்போ வந்து இதில் இருக்க மண் எல்லாமே போயிடும். பொதுவாக கீரைகளில் உடம்புக்கு தேவையான சத்து நிறையா இருக்குது. அதனால தான் டாக்டர்ஸ் அப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்க டெய்லியும் கீரையை சேர்த்துக்க சொல்கிறாங்க. இந்த லைன் கீரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கீரையோட அடித்தண்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம கீரையில் சமைக்கிறதுக்கு போடக்கூடாது. அதனால் நம்ம அதை கிள்ளி தூரம் போட்டுடலாம். பாருங்கள், தண்டு இல்லாத கீரை நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கீரையை நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஏன்னா வந்து இலை ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே போட்டு சமைச்சோம்னா அது நல்லா இருக்காது, சீக்கிரமும் வேகாது. இதனால் நம்ம சின்ன சின்ன பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீரை பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வெங்காயம் 2 வரமிளகாய், கறிவேப்பிலை சிறிதளவு, கீரை நம்ம நறுக்கி வச்சது, தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி, கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய். நம்ம அடுப்பில் வச்ச சட்டி காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் பாருங்கள் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஹீட் ஆனோடனே கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பையும் அதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட கறிவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தோட உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரையும் அந்த நம்ம தாளிச்சிருக்க வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கீரை ட்ரை ஆகிடுச்சு ரொம்ப. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தான் உப்பு சேர்த்தோம் எடுத்து வச்சதில். இப்போ மீதி இருக்கிற உப்பையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்துட்டு சட்டியில் வச்சுருக்கனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும்.
பாருங்கள், நல்லா மூடியோட சைடில் இருந்து ஆவி வருது. கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு. நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கிளறி விடுங்க. பாருங்கள், கீரைக்கு அடியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் தண்ணியெல்லாம் வற்றி கீரை ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசி ஸ்டேஜு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட உடனே இறக்கிடலாம், அவ்வளோதான். நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். இதனால் கீரை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுவையான லைன் கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.